நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தமிழகத்தில் விவசாயிகள் சந்திக்கும் நஷ்டத்திற்கு பழச்சாறு நிறுவனங்களே காரணம் என்ற இந்த விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் சிராக் பாஸ்வானுக்கு கனிமொழி கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் விவசாயிகள் சில காலமாக தொடர் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். மாம்பழச்சாறு தயாரிக்கும் நிறுவனங்கள் மாம்பழத்தின் தேவையை குறைத்ததால் இந்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு நிறுவனங்கள் தயாரிக்கும் பானங்களில் 20% மாம்பழச்சாறு இருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு அது 11% குறைந்தது. இதற்கு பழங்களில் இருந்து தயாரிக்கப்படும் சாறுகளுக்கு விதிக்கப்பட்ட GSTயே காரணமாகும். இப்போது 10%க்கும் அதிகமான பழச்சாறுகளை கொண்ட குளிர்பானங்களுக்கு 28% GST விதிக்கப்படுகிறது. 10%க்கும் குறைவான பழச்சாறு கொண்ட பானங்களுக்கு 18% வரி விதிக்கப்படுகிறது. இதனால் அதிக GSTயை தவிர்ப்பதற்காக மாம்பழச்சாறு தயாரிப்பாளர்கள் குறைவாக பழத்தின் பல்பை பயன்படுத்துகின்றனர். உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டத்தின்படி குறைந்தது 10% பழத்தின் சாறு பயன்படுத்தப்பட்டால்தான் அதை ஜூஸ் என்ற பெயரில் விற்க முடியும். ஆனால் நிறுவனங்கள் குறைவான பழச்சாற்றை பயன்படுத்தி ஃப்ரூட் பேஸ்ட் பெவரேஜஸ் என்ற பெயரில் விற்கின்றன. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே மாம்பழச்சாறு தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்து 20%க்கும் அதிகமான சாறை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை வெளியிட வேண்டும் என்று கடிதத்தில் கனிமொழி கூறியுள்ளார்.